ஐ வாண்ட் பிகம் ஏ யங்கஸ்ட் வேர்ல்ட் செஸ் சாம்பியன் அப்படின்னு சொன்னவர் வந்து குகேஷ் அவர்களுங்க. ஸோ இந்த பதிவில் செம கூஸ் பம்ப்ஸ் வந்து இருக்குதுங்க. கரெக்டாக 2013 அப்போ வந்து வேர்ல்டு செஸ் சாம்பியன் போட்டி சென்னையில் வந்து நடக்குதுங்க. அதில் வந்து விஸ்வநாத் ஆனந்த் அவர்களும் கேர்ள்சனும் போட்டியாளர்களாக களம் இறங்குறாங்க. ஸோ அந்த சமயத்தில் வந்து விஸ்வநாத் ஆனந்த் அவர்கள் வந்து தோத்து போறாரு. இந்தியாவே தோத்து போது அந்த கூட்டத்தில் ஒரு பையன் வந்து ஃபீல் பண்றான், ஐயோ இந்தியா தோத்து போச்சு அப்படின்ட்டு. அந்த பையன் ஃபீல் பண்ணி அவன் ஒரு முடிவு எடுக்கிறான், கண்டிப்பா நான் வேர்ல்டு செஸ் சாம்பியன் போட்டியில வின் பண்ணி நான் வந்து சாம்பியன் ஆகுவேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்றான். நிறைய மீடியாக்கள் முன்னாடி அவன் என்ன சொல்றான், ஐ வாண்ட் பிகம் ஏ யங்கஸ்ட் வேர்ல்டு செஸ் சாம்பியன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொன்னான். அந்த பையன் இப்போ அதுவாகவே மாறி நிற்கிறான். அவர் தாங்க குகேஷ் அவர்கள். சாம்பியன்களை வந்து தோற்கடிச்சு அந்த பையன் இப்போ ரீசெண்டா சிங்கப்பூர்ல நடந்திருக்கக்கூடிய வேர்ல்டு செஸ் சாம்பியன் போட்டியில வந்து கலந்துக்கிட்டு சைனாவை சார்ந்த டிங் லரன் அப்படிங்கிற ஒரு போட்டியாளர் வந்து தோற்கடிச்சிட்டு இப்போ வேர்ல்டு யங்கஸ்ட் செஸ் சாம்பியன் இந்த வேர்ல்டு 2024 குகேஷ் அவர்கள் வந்து இருக்காருங்க. ஸோ நாடாளுமன்றத்திலேயே குகேஷ் அவர்களுடைய பெயர் வந்து உச்சரிக்கப்படுது. அதே சமயத்தில் நம்ம தமிழ்நாடு சார்ந்து நம்மளுடைய சிஎம் அவர்கள் வந்து 5 கோடி ரூபாய் பரிசு தொகையை வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் கேட்கும்போது எவ்வளவு பெருமையா இருக்கு. தமிழ்நாட்டில இருந்து ஒரு பையன் போயிட்டு இப்பேற்பட்ட ஒரு பெருமையை வந்து இந்தியாவுக்கு வந்து தேடி தந்திருக்கிறது இந்த இடத்துல வந்து பெருமையை அளிக்குது.